இருப்பார்கள் என்பதை நல்ல முறையில் திறந்த கண்ணோட்டத்தோடு விளக்குகின்ற பொழுது சில பதில்கள் கிடைத்தது. அதை நீங்கள் கொச்சைப்படுத்துகின்றீர்கள். உண்மையை சொல்லி கொச்சைப்படுத்தினால் கூட பரவாயில்லை, நீங்கள் இல்லாத வார்த்தையை கூட சொல்லி கொச்சைப்படுத்துகின்றீர்கள். சரி, அது ஒருபுறம் இருக்கட்டும். நான் கண்ணியமான முறையில் ஒரு கேள்வி வைக்கின்றேன். ஏகத்துவம் டிசம்பர் 2004 ஒரு பத்திரிகையில ஒரு சகோதரி கேள்வி கேட்கின்றார். எனது தந்தை முதலில் என் பெரிய தாயாரை திருமணம் செய்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பில்லை என்ற நிலையில் என் தாயாரை, அதாவது முதல் மனைவியின் உடன் பிறந்த சகோதரியை திருமணம் செய்துள்ளார். இத்திருமணம் ஹராம் என்று தெரிந்தும் நடந்துள்ளது. இது குறித்து பலமுறை எடுத்து சொல்லியும் முதல் மனைவியை, அதாவது பிராக்கெட்ல பெரிய தாயாரை தலாக்கு விட்டு விட்டதாக பொய் கூறி 2 பேருடனும் குடும்பம் நடத்தி வருகின்றார். இந்நிலையில் நாங்கள் எங்கள் பெற்றோருடன் சேர்ந்து வாழலாமா, தற்பொழுது அவர்கள் திருந்தி வாழ வழியுண்டா என்று ஒரு சகோதரி ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். அதற்கு பதில் என்னன்னு சொன்னா, 2 சகோதரிகளை ஒரு சேர மனம் முடிப்பது திருக்குர்ஆனின் 4.23 வசனத்தின் மூலம் தடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு திருமணம் முடித்து விட்டவர்கள் திருந்தி வாழ்வதற்கான ஒரே வழி 2 பேரில் ஒருவரை தலாக் விடுவதுதான். அதை செய்யாத வரையில் உங்கள் தாய், தந்தை மற்றும் பெரிய தாயார் ஆகிய மூவரும் தவறில்தான் இருக்கிறார்கள். இது பதில். அருமை சோதர்களே, குர்ஆன் சொல்லுது, வான் தஜ்மஉ பைனல் உக்தைனி இல்லா மா கத் ஸலஃப். 2 சகோதரிகளை ஒரே நேரத்தில் மனைவியாக்கிக் கொள்வது ஹராமாகும். கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இப்படி நடந்துருச்சு, என்னுடைய தந்தை எனது தாயாரான 2வது மனைவியுடனும் பெரிய தாயாரான முதல் மனைவியுடன் வாழ்க்கை நடத்துகின்றார். இது கூடுமா? இதற்கு நாங்கள் பிரிந்துதான் வாழ வேண்டுமா? என்ன வழி என கேட்ட பொழுது அருமை சோதரர்கள் இவர்கள் கொடுக்கின்ற முக்கியமான பதில் என்ன? 2 வழிதான். 2 பேரில் ஒருவரை தலாக் விடுவதுதான். 2 பேர்த்துல ஒருத்தரை ஏங்க தலாக் விடணும்? அப்படியானால் நீங்கள் 2வது நடைபெற்ற திருமணம் கூடும் என்று வாதிடுகின்றீர்களா? 2வது நடைபெற்ற திருமணம் கூடினால் தானே இருவரில் ஒருவரை தலாக் விட வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்படும். 2வது திருமணமே செல்லாது என்பதல்லவா கருத்து? நீங்கள் 2 அப்படியானால் தலாக் விட வேண்டும் என்று சொன்னால் அந்த திருமணம் செல்லுபடி ஆகிவிட்டது என்ற அர்த்தம். அல்லாஹ் தடை செய்த ஒரு நிக்காஹ் திருமணம் எப்படி நிறைவேறியது என்று நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்கள்? அல்லாஹ்வுக்கு மேல சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அகவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய மக்கள், உங்களுடைய தாயாரை திருமணம் முடிக்க கூடாது என சொல்கின்றான். ஒருவன் முடித்து விட்டால் கூடும் என சொல்ல போகின்றீர்களா? அல்லது எல்லோருமே குற்றம்? 3வது, உங்கள் பெரிய தாயாரும் குற்றத்தில். பெரிய தாயார் எதற்காக குற்றத்தில் இருக்க வேண்டும்? இவளுடைய தாயார், இவளது தந்தை வேண்டுமானால் குற்றத்தில் இருக்கலாம். பெரிய தாயார் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட மனைவி, அவள் ஏன் குற்றத்தில் இருக்கின்ற என்ற வார்த்தை எப்படி சொன்னீர்கள்? சரியான முறையில் இதற்கு பதில் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பனாத்துக்கும் அகவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய மக்கள், உங்களுடைய தாயாரை திருமணம் முடிக்க கூடாது என சொல்கின்றான். ஒருவன் முடித்து விட்டால் கூடும் என சொல்ல போகின்றீர்களா? அல்லது எல்லோருமே குற்றம்? 3வது, உங்கள் பெரிய தாயாரும் குற்றத்தில். பெரிய தாயார் எதற்காக குற்றத்தில் இருக்க வேண்டும்? இவளுடைய தாயார், இவளது தந்தை வேண்டுமானால் குற்றத்தில் இருக்கலாம். பெரிய தாயார் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட மனைவி, அவள் ஏன் குற்றத்தில் இருக்கின்ற என்ற வார்த்தை எப்படி சொன்னீர்கள்? சரியான முறையில் இதற்கு பதில் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 12 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது, ஒன்றுக்கும் கூட பதில் வரவில்லை. 12ஐ தொடர்ந்து அடுத்த கேள்வி. சில மருத்துவங்களை பாருங்க, மதுஹப் கிதாபுகள்ல மிஸ்வாக் தமாஷ் என்னன்னா, இந்த மிஸ்வாக் குச்சி இருக்குல்ல, அதை இப்படி தேய்க்க கூடாதான், இப்படிதான் தேய்க்கணுமா. இப்படி தேய்ச்சா என்ன ஆகும்? நுரையீரல் வீங்கி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டுபிடிப்பு, பெரிய கண்டுபிடிப்பு. இந்த மிஸ்வாக் குச்சிய இப்படி இப்படி பிடிச்சு தேய்க்க கூடாதா, இப்படி இப்படி பிடிச்சு இப்படிதான் பிடிக்கணுமா. 3 விரல் இப்படி பிடிச்சு செய்யணும்ல, இப்படிதான் பிடிக்கணுமா. இப்படி பிடிச்சு தேய்ச்சோம்னு வைங்க, மூலம் வந்துடும். வாயில இப்படி தேய்ச்சா மூலம் அங்க வருதான். கண்டுபிடிப்பு. இந்த மிஸ்வாக் குச்சி இருக்குல்ல, கழுவாம விட்டுறக்கூடாது. கழுவாம விட்டீங்க, ஷைத்தான் அதை என்ன செய்வான்? மிஸ்வாக்கு செய்வான். அது சொல்றாங்க. இது அதுக்கு எடுத்து பாருங்க. இந்த மிஸ்வாக் குச்சின்னு சொன்னா 1 ஜான் அளவுக்கு தான் இருக்கணும்.
ஒரு ஜானுக்கு மேல இருக்க கூடாது. அப்படி இருந்தால் ஷைத்தான் அது மேல ஏறி உட்கார்ந்து கொள்வான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மிஸ்வாக் குச்சிய கீழே படுக்க வைக்க கூடாதான், நிக்கதான் நட்டி தான் வைக்கணுமா. இல்லைன்னா என்ன ஆயிரும், இப்படி செஞ்சோம்னு சொன்னா அந்த கண்குருடை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இதுல பாருங்க, மிஸ்வாக் குச்சியை இப்படி தேய்க்கலன்னா, இப்படி தேய்ச்சா நுரையீரல் வீங்கிருங்கிறதுக்கு என்ன ஆதாரம், குர்ஆன் ஆதாரம் காட்டுங்க. மிஸ்வாக் குச்சியை இந்த மாதிரி இப்படி பிடிச்சி தேய்ச்சா இந்த மாதிரி மூளை வந்திருக்கிறீங்களா, அது எங்க குர்ஆன் ஹதீஸ்க்கு ஆதாரம் காட்டுங்க. மிஸ்வாக் குச்சி கழுவாம விட்டா சைத்தான் பல்லு தேய்க்குவான்னு சொல்லி சொன்னீங்களே, அது எங்க குர்ஆன் ஹதீஸ்க்கு ஆதாரம் காட்டுங்க. மிஸ்வாக் குச்சி ஒரு ஜான் அளவு தான் இருக்கணும், ஜாஸ்தி இருந்தா அதுல சைத்தான் ஏறி உட்கார்ந்துக்குவான்னு சொன்னீங்களே, அதுல இங்க குர்ஆன் ஹதீஸ்க்கு ஆதாரம் காட்டுங்க. மிஸ்வாக் குச்சி என்ன செய்யக்கூடாது, இந்த கீழே படுக்க வைக்க கூடாது, வச்சா என்ன ஆயிடும், அது சைத்தான் அதுல கண்குருடி ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்றீங்களே, ஆதாரம் காட்டுங்க. இத்தனைக்கும் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும். இதுல ஒரு 5 கேள்வி கேட்டிருக்கிறோம், மொத்தம் 17 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. கண்ணியம் குறைவுங்கிறாங்க. சாதாரண இந்த மதுகபு சட்டங்களை வெளியே சொல்லும் போதே கண்ணிய குறைவுங்கிறீங்களே, அதைத்தான் மதரசால ஓதி கொடுக்குறீங்க, அதைத்தான படிக்கிறீங்க, அதன் அடிப்படையில் ஃபத்வா கொடுக்குறீங்க, அது கண்ணிய குறைவு இல்லையா? இந்த சமுதாயத்தை கண்ணிய குறைவான சமுதாயமாக மாற்றது இல்லையா? பதில் சொல்லுங்கள். மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையிலே, இந்த இடத்திலே இந்த பதிலை ஆதாரப்பூர்வமாக குர்ஆனுடைய ஆயத்துகளின் மூலமாக, ஆதாரப்பூர்வமான ஹதீதுகளின் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறோம். அடுத்து பாருங்க, இப்ப நம்ம எவ்வளவு அசிங்கங்கள் மதுஹப்ல இருக்கு, இஸ்லாத்துக்கு மாற்றமான எவ்வளவு மோசமான நம்ம சொன்னோம்ல. அடுத்து இன்னொன்னு கேட்டுக்கிறாரு, இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு, ஒன்னொன்னா போறோம். பிறந்த ஒரு நாள் குழந்தைங்க இன்னைக்கு தான் பிறந்திருக்கு. கற்பனை எப்படி போது பாருங்க, இன்னைக்கு தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இன்னைக்கு பிறந்த ஒரு நாள் குழந்தையுடன் ஒருவன் உறவு கொண்டால், எழுதி வச்சிருக்காங்க. உறவு இது எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன உறவு கொண்டால் என்னங்கிறது, அப்புறம் உறவு கொண்டால் அது தப்புன்னு எழுதாங்க. அது போல பிறந்த ஒரு நாள் ஆண், இன்னைக்கு தான் பிறந்த ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை இன்னைக்கு பிறந்திருக்கு, அதோட ஒரு பொம்பளை உறவு கொண்டால், இந்த அசிங்கம் கேவலம் படுமோசமா தன்னுடைய குறியை விட்டால் இப்படிலாம் இருக்கு. இதுக்கு கோபம் வர காணோம், இதுக்கு ஆத்திரம் வரல, இதுக்கு ரோஷம் சொல்ல. புள்ளிராஜான்னு ஒரு வார்த்தை சொன்ன, அது கோவப்பட்டாங்க. புள்ளிராஜா என்பது சுத்தி வளைச்சு பேசுறது, நேரடியான வார்த்தை இல்ல. அதுக்கு இவ்வளவு ரோஷம் வந்த நீங்க சைட் அடிக்கிறேன்னு வார்த்தை வந்துருச்சாமா, இதுக்கு ரோஷப்படக்கூடிய நீங்க உங்க கிதாபில இந்த மாதிரி அருவருக்கத்தக்க அசிங்கமான ஒரு செக்ஸ் வெறுபிடித்தவன் கூட கூசப்படுகிற வார்த்தைகள் இருக்க, இதுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுங்க. ஒன்னே காட்டுங்க, எல்லாத்தையும் நீங்க காட்டுற ஒண்ணு நீங்க காட்ட முடியுமா? முடியவே முடியாது. குர்ஆன்ல எப்படி வராது, இப்படி வருமா குர்ஆன்ல ஹதீஸ்ல? இப்படி நிறைய கேள்வி இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அதே மாதிரி மதுஹப் சட்டங்கள் எந்த அளவுக்கு ஆபாசமான செய்திகளை சொல்றதுங்கிறத பட்டியல் போட்டு வர்றதுல, மார்க்கத்துக்கு முரணாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளுக்கு எதிராக உலகத்தில் அமைதி நிலைப்பதற்காக வேண்டியும் ஏழை எளிய மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்காக வேண்டியும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற ஏராளமான சட்டங்களை தூக்கி மிதிக்கிற அளவுக்கு, அதை படிக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் கோபமும் வேகமும் எழுகிற அளவுக்கு உண்டான வார்த்தைகள் மதுஹப் புத்தகங்களிலே மதரசாக்களிலே படித்துக் கொடுக்கப்படுகிறது. அதுல ஒன்று சாதாரணமான ஒன்று சொல்றேன், யாராவது இதை நடைமுறைப்படுத்துவாங்களா? முஸ்லீம் மாத்திரமில்ல, இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியில் இருக்கிற மனிதாபிமானமோடு வாழுகிற நியாய உணர்வு இருக்கிற எந்த ஒரு மனிதனாவது இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுவானா என்று நினைத்து பாருங்கள். அநியாயக்காரன் செய்வான், மோசக்காரன் செய்வான், ஏமாத்தணும், ஃப்ராடு பண்ணணும், உலகத்துல காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் செய்யக்கூடிய காரியத்தை மார்க்கத்தின் பெயரால் நன்மை கிடைக்கும் என்ற பெயரிலே மார்க்கத்தின் வழிபாடுகள் என்று சொல்லித் தரப்படுகிற செய்திகளில் எப்படி பட்டியல் போடுறாங்க பாருங்க. ஒருத்தர் கடையில கொண்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறார், ஆடை துணி வாங்கிட்டு போறார். ஃபலவ் தஃபஅ ஸௌபஹு இலா ஹய்யாத்தின் லியகீத அவ் கஸ்ஸாரின் லியக்ஸுரா அவ் சப்பாகின் லியஸ்பகா. ஒரு துணியை வாங்கிட்டு போய் என்ன பண்றாருன்னா தையக்கடைக்காரர்கிட்ட கொடுக்குறார், தச்சு தான் சொல்லிட்டு வந்துடுறார். அல்லது அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் சலவைக்கு போடுறார், வண்ணாண்டை போட்டுட்டு இதை தோச்சு தாண்டு போயிடுறார். அல்லது சாயம் பூசுறவன்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு கூலிக்காரர்கிட்ட இதுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு சாயம் பூசி தான் சொல்லிட்டு போயிடுறார். கொஞ்ச நேரம் நாம அதிகமாக செய்வோம், எல்லா இடத்துலையும் நம்ம வீடுகளில், பக்கத்து வீட்டில், அக்கம் பக்கத்தில் சாதாரணமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான். இந்த காரியத்தை செய்கிறார். சொல்லி முடிச்சுட்டு போனவர் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வர்றார். திரும்பி வந்த உடனே அவர் ரெடியா துணியை தச்சு வச்சிருக்கிறார், அல்லது சலவை செஞ்சு வச்சிருக்கிறார். இவர் கேட்டது மாதிரியான வேலையை அந்த ஆள் கூலிக்காரர் செஞ்சு வச்சிருக்கிறார். நாம என்ன செய்வோம், நியாயமான மனுஷனா இருந்தா என்ன செய்வோம், வாங்கிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு எவ்வளோப்பா கூலின்னு கேட்டு 50 ரூபாயா 60 ரூபாயா 10 ரூபாயா 20 ரூபாயா கூலியை கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்முடைய ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரணும். இதுதான்